கதை, திரைக்கதை, வசனம், இயக்கத்துல கேமியோ ரோல்ல பார்த்த ஸ்ரீகாந்த மறுபடியும் தமிழ்ல இப்போதாங்க ஸ்கிரீன்ல பார்த்திருக்கோம். ஓம் சாந்தி ஓம் படம் மூலமா. இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே ரைட்டு, தமிழ்ல வந்துட்டு இருக்கிற வர்றதுக்காக லிஸ்ட்ல இருக்கிற பேய் படங்கள் வரிசையில இதுவும் சேர்ந்துரும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனா செம்ம ராங் டைமிங்ல வந்திருக்கிற ஒரு பேய் படம் தான் சொல்லணும். ஷாருக் கான் படத்தோட பேர் வச்சிருக்காங்களே, ஒருவேளை அந்த படத்தோட ரீமேக்கா இருக்குமோ அப்படின்ற டவுட் இருந்துச்சு. ஆனா அப்படிலாம் இல்லைங்க. சோ கதை என்ன? ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற குணம் நம்ம ஸ்ரீகாந்துக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு தேவைப்பட்டப்போ யாருமே ஹெல்ப் பண்ணல. சோ நாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டு. அப்படி இருக்கிறப்போ அவர்கிட்ட ஒரு 5 பேர் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. சரி அப்படின்ட்டு இவரும் அவங்களுக்கு ஆக வேண்டிய உதவிகளை அவர் ஸ்டைல்ல முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் படத்தோட மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட், அந்த 5 பேர்த்த பத்தின ஒரு ட்விஸ்ட் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் அந்த 5 பேர்த்துக்கும் உதவி செஞ்சாரா, செய்ய முடிஞ்சுதா, இதுக்கு நடுவுல ஸ்ரீகாந்தோட காதல் என்னாச்சு, கடைசியில வர்ற வில்லனை ஸ்ரீகாந்த் எப்படி டேக்கிள் பண்றாரு, இந்த விஷயங்களை படத்துல சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் பிரச்சனையே. படத்தோட மைனஸ் என்ன? தமிழ்ல ஒரே ஒரு கதையை கருவா வச்சு வேற வேற படங்கள் ஒரே நேரத்துல வர்றது புதுசு இல்ல. அப்படிதான் இந்த படமும். ஏற்கனவே தமிழ்ல மாசான ஒரு ஹீரோ நடிச்ச படத்தோட ஒன்லைனோட இந்த படத்தோட கதையும் ஒத்து போகுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட காதல், அதுல வர பிரச்சனைகள் செம்ம ஆர்டிபிஷியலா இருக்கு. வைக்கணுமே அப்படின்னு வச்ச மாதிரி இருக்கு அந்த பார்ட். சில நேரத்துல நம்ம ஸ்ரீகாந்தோட நடிப்பு கூட ரொம்ப ஆர்டிபிஷியலா தாங்க தெரியுது. படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துக்குள்ளேயே எண்டு கார்டு வரைக்கும் இதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்மளே சொல்ல முடியும்ன்றதால ஒரு சுவாரஸ்யன்ற விஷயம் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்குது. போதா குறைக்கு காமெடின்ற பேர்ல இவங்க பண்ற அலும்பு இருக்கே, நமக்கு கொஞ்சம் லைட்டா கடுப்பாகுது. பிளஸ்ன்னு பார்த்தா நான் கடவுள் ராஜேந்திரனை சொல்லலாம். அவர் வர்ற பாட்டு ஓகே, சிரிக்க வைக்க முயற்சி செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வர ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்த்தாவே தெரியும். பாடல்கள் கேட்கறதுக்கும் சரி, பார்க்கறதுக்கும் சரி கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்காக சிங்கப்பூர், கம்போடியாலாம் போய் ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணு சார், சோகமா ஃபீல் பண்ணி பாட வேண்டிய ஒரு பாட்டுக்காக ஹீரோ வெளிநாடு போய் ஃபுல் மேக்கப்ல ஃபீல் பண்ணி பாடுறது இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு வருஷம் முன்னாடி வந்திருந்து ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து தமிழ் சினிமா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சில பல பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அப்பயும் ஓம் சாந்தி ஓம் ஓகேவா தான் இருந்திருக்கும். இதே மாதிரி மற்ற படங்களோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்